ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோன்னா ஒரு ஹைஸ்ட் மூவி தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக ஹைஸ்ட் மூவினா ஒரு பணத்தை திருடுறது இல்லை ஏதாவது ஒரு பொருளை திருடுறது தான் நினச்சிட்ருப்போம். ஸோ இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ப்ரிசனில் போயிட்டு ஒரு ஹார்ட்டை திருடிட்டு வராங்க. அதுவும் தன்னோட சொந்த ஹஸ்பண்டோட ஹார்ட்டை திருடிட்டு வராங்க. அதுவும் எதுக்காகனா தன்னோட பொண்ணு வந்து ஹார்ட் டிசீஸால் ரொம்பவே கவலைக்கிடமான நிலைமையில் இருப்பாள். ஸோ அவளோட ஹார்ட்டுக்கு பதிலாக தன்னோட ஹஸ்பண்டோட ஹார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 4 லேடிஸாக சேர்ந்து அந்த ப்ரிசனுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சு ஹீரோனோட ஹஸ்பண்ட்டை இருந்து அவங்களோட ஹார்ட்டை திருடிட்டு வராங்க. இந்த ஹார்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக திருடிட்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொன்ன கதை தான் ஃபைனல் ஹைஸ்ட். அதோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் வெளியே தான் காட்டுறாங்க. அவள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வயிற்றை தொட்டுட்டு ஸோ அவள் பாப்பா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அப்போ லேவ் வந்து நம்ம இப்போ வந்து ஃபேமிலியை ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஜாலியாக ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு இதுதான் ஃபைனல் ஹைஸ்ட், இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு ராபரியும் பண்ண போகிறதில்ல, இதோட நம்ம செட்டில் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேங்க் வாசல்லேருந்து ஒரு செக்யூரிட்டி வெளியில் வர்றாரு, அதுவும் கையில் ஒரு பேக்கோட. ஸோ வந்த உடனே நம்ம ஹீரோ அவங்க உட்காந்துருக்க சீட்லேருந்து வேற ஒரு சீட்டில் மாற்றி உட்காந்துக்கிறாரு. என்னாச்சு, நீ வேற ஒரு சீட்டில் மாறி உட்காந்துக்கிற, நான் கொஞ்சம் நிறைய டீ குடிச்சிட்டேன், அதனால நீ இன்னைக்கு ஓட்ட அப்படின்னு சொன்ன உடனே அவரும் பேகை வச்சுட்டு வந்து அந்த சீட்டில் வந்து உட்கார்றாரு. வந்து உட்காந்தோடனே ஏதோ ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா அங்கே பாம்பு செட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீ ப்ராங்க் பண்ணுறியா, இது பாம்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நல்லா டைட்டாக உட்காந்துக்கோ, நீ இங்கேருந்து எந்திரிச்சா கண்டிப்பாக அது வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த லேவ் என்ன செய்யறாங்கன்னா வெளியில் போயிட்டு அந்த பேக்ஸை பூரா இன்னொரு வேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி கென்சியை தான் காட்டுறாங்க. அந்த பேங்க்கில் உள்ள அலாரமை பூரா டிஸ்கனெக்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. பட் இந்த டைம் என்ன ஆகுதுன்னா அந்த பேங்க்கில் உள்ள செக்யூரிட்டி வந்து அலாரம் ஆன் பண்ணி விட்டுருப்பான். ஸோ இது எப்படி பாசிபிள், அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, நான் எல்லாத்தையுமே ப்ராப்பராக தான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் எல்லாத்தையும் ப்ராப்பராக செட் பண்ணிட்டு வெளியே போகலாம்னு நினைக்கும் போது பேங்க்கில் உள்ள செக்யூரிட்டி கார்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து அவங்க எல்லாத்தையுமே மிரட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்போ ஹேலி என்ன பண்ணுறான்னா அந்த டோரோட கதவை டக்குன்னு சாத்தும் போது அவன் கன்னை வச்சு லீவை வந்து ஷூட் பண்ணிடுறான். அப்படியே லீவ் அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகிவில நம்ம வில்லியால் என்ன செய்யனே தெரியல. ஓடி போய் அவங்கள எழுப்பி பார்க்குறா. வில்லி இங்கே நம்ம ரொம்ப நேரம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெய்லியே அவளை கூட்டிகிட்டு போயிடுறா. வேனில் உட்காந்து பயங்கரமாக அழுறா. அந்த பேங்க் முன்னாடி நிறைய போலீஸாக வந்து லைவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவள் வீட்டு வாசலில் நின்று டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் அதை ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டிலே சார்ல்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு கேரக்டரும் காட்டுறாங்க. இவங்க தான் இந்த கதையோட ஹீரோ. இவர் ஒரு டாக்டரும் கூட. நம்ம ஹீரோயினை பொண்ணு சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ சார்ல்ஸும் நீ சூப்பராக பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த சார்ல்ஸுக்கு விழி மேலே ஒரு கண்ணு போல இருக்கு. ஸோ 2 பேருமே பயங்கரமான திக் ஃப்ரெண்ட்ஸு. இருந்தாலுமே பக்கத்து வீடு. அப்படியே ஹீரோயினோட பொண்ணு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. வெளியும் ஓடி போயிட்டு அவளை எழுப்பி பார்க்குறாங்க. பட் முடியலை. ஸோ கரெக்டாக சார்ல்ஸ் வந்து ஆம்புலன்ஸையும் கூப்பிட்டு விட்டுறாங்க. உடனே அந்த இடத்துல சார்ல்ஸும் வந்து வெளியிட்டா உங்கள் பொண்ணு வந்து இப்போதைக்கு ஸ்டேபிளாக இருக்கா, பட் அவளோட ஹார்ட்டில் ஒரு சின்ன டிஷ்யூ மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது, அந்த டிஷ்யூவை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் உங்கள் பொண்ணு நல்லாவே இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் ஹஸ்பண்ட் வேறு இறந்து போயிட்டாரு. உங்கள் ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ் யாராவது இந்த மாதிரி பிளட் டைப்பில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வேணால் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எந்த சாய்ஸும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்குது, இவங்களுக்கு மேட்சிங்காக ஏதாவது டோனர் கிடைக்கணும், கிடைச்சா இவங்க வந்து உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த டோனர் கிடைக்கவே ரொம்ப நாள் ஆகும், இவங்களுக்கு லைஃப் டைமும் ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதனால பாசிபிளே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே லாங் ஷாட்டில் ஒரு பிரிசனை காமிக்கிறாங்க. அதுக்குள்ள லேவ் தான் காமிக்கிறாங்க. அவன் யார்ட்டையும் ஃபோன் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கான். பட் லைனே போக மாட்டேங்குது. இதனால கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்ப அவரோட செல்லில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பொண்ணோட ஃபோட்டோவை தான் ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வார்டனும் வந்து நீ ரொம்ப வருஷமா அமைதியாக தானே இருந்த, திடீர்னு எதுக்காக இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே ஜேர்னலிஸ்ட்டை சொல்லணும்னு நினைக்கிறேன், சரி அந்த ஜேர்னலிஸ்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் நான் இதுக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரா சொன்ன உடனே நீ சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிறைய கிரிமினல்ஸ்லாம் இருப்பாங்களா அவங்கள வச்சு நம்ம ஹீரோ வெளுத்து வாங்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இதே இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பிரிசன் கார்டு வந்து என்ன பண்ணுறான்னா அந்த இடத்த விட்டே கிளம்பி போயிடறான். இவன் வந்து செகண்ட் ஹீரோ. அப்படியே நம்ம ஹீரோனை தான் கட்டுறாங்க. அவங்க ரொம்பவே சோகமாக தூங்காமல் வைக்காமல் அவங்க பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிட்டு என்னாச்சு தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தான் அவங்களோட பேக் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் இன்னமும் இறக்கவே இல்லை, அவர் உயிரோட தான் இருக்காரு, அப்போனா ரொம்ப நல்லதாக போச்சு, கண்டிப்பாக அவர் பொண்ணுக்காக எதனால செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் அவரை பார்த்து ரொம்ப வருஷமா ஆச்சு, கண்டிப்பாக இதெல்லாம் செய்வாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இதை விட்டாலும் வேறு வழியில் நம்ம ஹீரோயின் அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஜெயிலுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் லேவை பற்றி கேட்கும்போது அங்கே பிரிசன் கார்டு ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா லேவ் படுத்த படுக்கையாக கோமால இருப்பாரு. ஸோ அந்த நிலைமையை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த ஜெயிலோட வார்டன் வந்து இந்த மாதிரி கேங் ஃபைட் வந்துச்சு, அதில் லேவை வந்து எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்க, அப்படியே கோமாக்கு போனதான் இன்னமும் எந்திரிக்கல அப்படின்னு சொல்றாரு. லேவ் இப்படி பண்ற ஆள்லாம் கிடையாது, கேங் ஃபைட்டுக்கு இன்வால்வ் ஆகவே மாட்டாரு, இங்க வேற ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க சமயத்துல சரி நீங்க பேசுங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போகும்போது நான் இவரை பாக்குறதுக்காண்டி வரல, உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு ஃபேவர் இருக்கு, நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நிலைமையை பூரா எடுத்து சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த வார்டன் வந்து என்ன சொல்றாருன்னா உங்களோட நிலைமை புரியுது, பட் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது,
கோர்ட் பெட்டிஷன் இருந்தால் தான் முடியும். பட் இது ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இவர் கோமாக்கு போனதுனால நாங்கள் பெட்டிஷன் கொடுத்து அவரோட லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டமே எடுக்க போகிறோம். அதனால இப்போதைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. உடனே யாருக்கோ கால் பண்ணி உன்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு சொன்ன உடனே சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க, நிறைய காட்ஸாக இருக்காங்க. அப்படியே மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமாக பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோனோட பொண்ணை பார்க்குறதுக்கு கென்சியும் ஃப்ளின்னும் வந்திருக்காங்க. ஸோ இவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு பயங்கர ஹாப்பி. ஸோ போய் கிட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ ஃப்ளின் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க, இவ ஏதோ பிளான் வச்சிருக்கா, ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஹைஸ்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கென்சிக்கு ரொம்பவே பயம் கொடுத்துருது. நான் இப்போ இருந்தால் ரொம்பவே செட்டில் லைஃபாக வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்போ போய் ஹைஸ்டா அது இதுன்னு சொன்னீங்கன்னா நிலைமையிலேருந்து இப்போ நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகிக்க பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்பவே கெஞ்சுறாங்க. ஃப்ளின்னும் சரி கென்சியும் சரி ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் பயங்கரமாக கெஞ்சிறதை பார்த்தோன்னே சரி நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், பிளான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பிளானை கேட்டோன்னே பயங்கரமான ஷாக்கு. நம்ம எந்த சைடு போக வேண்டாம்னு நினைக்கிறோமோ நீ அந்த சைடு தான் தள்ளுற, நம்ம பிரிசனுக்கு போகாமல் இருந்ததே பெரிய விஷயம், இப்போ நீ அங்கே போயிட்டே ஹைஸ்ட் பண்ணணும்னு சொல்கிற, இது ரொம்பவே ரிஸ்கி தான், இருந்தாலும் உன் பொண்ணுக்காகன்னு சொல்கிற, சரி நான் செய்ய ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையுமே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ கென்சி வந்து அந்த பிரிசனோட எல்லா சிஸ்டமையும் ஹேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படியே ஹேக் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஹேலியும் லேவும் தானே முதல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க, எப்படி இப்போ வெளியே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் உனக்கு எதுக்கு, உன்னோட பிஸ்னஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே வர்றதை பார்த்துட்டு என்னால் சிசிடிவி சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜஸ் எல்லாம் ஹேக் பண்ண முடியல, இருந்தாலும் வார்டனோட பிசியை வந்து என்னால் ஹேக் பண்ண முடிஞ்சது, அதில் ஒரு சில ஃபைல்ஸ்லாம் இருந்தது, சில க்ளோசரி லிஸ்ட்லாம் இருந்தது, ஸோ அதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது, நம்ம பிளானை மட்டும் பார்க்கலாம், நம்மளுக்கு ஆள் பத்தாது, இன்னமும் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஹேலியை நம்ம கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் அவன் மட்டும் வேண்டாம், வேற யாரையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிசனுக்குள்ளே நம்மளுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும், பிரிசனில் உள்ள லைப்ரரியன் போஸ்ட் எம்டியாக இருக்குது, ஸோ அதுக்கு நீ அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் சொல்லும் போது லைப்ரரியன் படிக்கல, ஸோ எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபேக்காக சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீ ஜஸ்ட் போய் இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணு, மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அந்த கென்சி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜஸ் மட்டும் என்னால் ஹேக் பண்ண முடியல, ஸோ மற்ற எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிட்டேன், எனக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காமிச்சிட்டு வராங்க. அப்போ உள்ள பார்த்தா ஹெய்லி உட்காந்துருப்பா. ஸோ இதை பார்த்தோன்னே நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்பெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், இவ்வளோ வெளியே போக சொல்ல அப்படின்ட்டு நம்ம கென்சியே சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் வெளியே போனோன்னா கென்சியும் ஃப்ளின்னும் சண்டை போட ஆரம்பிச்சிடாங்க. ஸோ நீங்கள் எங்களுக்காண்டி சண்டை போட்டுருக்க வேணாம், நான் வெளியில் போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெய்லியே வெளியில் போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் வெளியில தான் நிற்கிறாங்க. ஸோ நீ எப்படி இருக்க, உன் பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு ஃப்ளின் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா, லேட் வந்து உனக்கு ஏதோ வேணும்னு சொன்னாங்க, ஸோ அதனால உடனே ஹெல்ப் பண்ண வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சீனை கட் பண்ணி குரூப்பாக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா ஹெய்லியை வந்து லைப்ரரினா அந்த பிரிசனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அது என்னால் முடியவே முடியாது, ஏன்னா நான் அடிக்கடி லீவை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன், ஸோ எல்லாத்துக்குமே முகம் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே ஆல்ரெடி லீவ் சொல்லியும் நீ கேட்காம அவனை போய் விசிட் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா என்னால் அவனை பார்க்காம இருக்க முடியல, அதனால தான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே உனக்குன்னு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நீ போய் ஏன் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பதில் கேள்வி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சைட்லேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் லீவை பார்க்க போயிருப்பாங்க, ஸோ நீ எதுக்காக இங்கே வர, நமக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு, நீயும் உள்ளே வந்துட்டேன்னா கண்டிப்பாக அவளை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நீ இங்கே இனிமேல் வராத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீவே வந்து அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் பல வருஷங்களாக அந்த லீவை பார்க்காம இருந்திருப்பாங்க. இதெல்லாம் சொன்ன உடனே கென்சியை புரிஞ்சுக்கிறாங்க. ஃப்ளின்னிட இதை விட்ட வேற வழி இல்லை, நீ தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே ஹெய்லியை தான் காட்டாங்க. நம்ம ஹீரோனோட பொண்ணு பக்கத்தில் உட்காந்து அவளை பற்றி எல்லாத்தையும் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிறா. பக்கத்துல லேவோட ஃபோட்டோவும் இருக்கும். சரி எதுக்காண்டி இதை வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவப்படுறாங்க. அவங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சாகணும், நீ சொல்லாமல் இருக்காத, எனக்கு எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், அவள் என்னோட பொண்ணு, ஸோ நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ஷாக பேசி விட்டுறாங்க. அப்படியே போகிற போக்கில் அந்த ஹெய்லி என்ன பண்ணுறான்னா அந்த ஃபோட்டோ வச்சுட்டு போயிடறா. அப்போ ஹெய்லி வெளியே போகிறத ஹீரோவும் பார்த்துறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவும் இருக்கும். ஸோ இவர் தான் உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் ஹார்ட் டிஷ்யூ டொனேட் பண்ண ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரீசெண்ட் இயர்ஸாக ஏதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அவங்களோட பாஸ்ட்டை பற்றிலாம் கேட்க போகிறதில்ல, என்னோட ஹெல்ப் தேவைன்னா கண்டிப்பாக என்னை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே யாரையுமே இதில் ட்ராக் பண்ண விரும்பல, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வராதிங்க, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஃப்ரெண்ட் தான் காட்டுறாங்க. அவங்க முதல் வேலையாக அந்த பிரிசனுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ உள்ளே போகும்போது செக்யூரிட்டி செக்அப் இருக்குது. பேக்கெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த இடத்துல அந்த பிரிசன் கார்டும் இருப்பார். பிரிசன் கார்டுக்கு ஃப்ளின்னை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. உள்ளே போனோன்னா லைப்ரரியில் போய் உட்காந்துக்கிறாங்க. பின்னாடியே அவனும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ அவனோட பேரெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பயங்கரமாக ஃப்ளாட் பண்ணுறான். சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, பிறகு வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிரிசன் கார்டு அந்த இடத்த விட்டே போக ஃப்ரெண்ட் என்ன காட்டுறாங்க. கிடைக்கிற நேரத்தில் அந்த இடத்த போல சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இப்போ ஒரு ட்ரக் வந்திருக்கு. அந்த ட்ரக்கை ஒரு 4-5 ஃபோட்டோவை ஃபோனில் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படியே
கையில் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சுக்கிட்டு லேவோட ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி மூத்தி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு இன்ஜின் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்குது, அதில் இன்ஃபர்மேட்ரி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அந்த டோரை திறந்து போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த டோர் திறக்க மாட்டேங்குது. அப்பன்னு பார்த்து பிரிசன் கார்டு வந்துடுறாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, கேஃபிடேரியா பொண்ணு நினச்சேன், பட் எங்கே மிஸ் ஆகிட்டேன், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் நம்பிட்டேன். அவர் அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படியே வெளியே தான் காட்டுறாங்க, அவங்க வீட்டிலே ஒரு இடத்துல பணத்தை பூரா ஒழிச்சு வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அந்த பணத்தை பூரா எடுத்து போட்டுக்கிட்டு முதல் வேலையை ஒரு காரை வாங்குறாங்க. அந்த ட்ரக்கை பார்த்துட்டு என்ன ட்ரக்கை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னதான் பெயிண்டிங் ஒர்க் மட்டும் பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை கட் பண்ணி எல்லா லேடிஸும் சேர்ந்து அந்த பிளானுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சுட்டு ஸோ எவ்வளோ கார்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ட்ரக் எடுத்துகிட்டு போய் நீ அந்த ட்ரக்கை வைக்கிற இடத்துல வச்சுட்டு உள்ளே போயிட்டு அந்த பிரிசன் கார்டோட சாவி எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரிசன் கார்டோட சாவி எடுத்தோன்னா எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்க. ஸோ எல்லா டோரையும் அடைச்சு நம்மளை ஷூட் பண்ணுறது கூட ரெடியாக இருப்பாங்க. ஸோ கன்னை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, அது தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ கெஞ்சி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சாவியை வந்து எவ்வளோ ஆங்கிளாக ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அவ்வளோ ஆங்கிளாக ஃபோட்டோ எடுங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஃப்ரெண்ட் எல்லாம் காட்டுறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த பிரிசன் கார்டுக்கு ஒரு புக்கிங் கொடுக்குறாங்க. அப்போ செக்கிங்லாம் நடந்துட்டு இருக்க சமயத்தில் அப்போ ஃபோனில் இருந்த அந்த சாவியை 4-5 ஆங்கிளில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு வெளியே போன உடனே அந்த ஃபோட்டோஸை பிறகு சென்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜும் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பிரிசன் கார்டு வெளியில் வந்து நம்ம 2 பேரும் இந்த இடத்துல இப்போ ஒன்றா வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஸோ ஒரு டீம் டின்னர் மாதிரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேட்டிங் போகலாமான்ட்டு இன்டெரக்டாக கேட்குறான். ஃப்ரெண்டும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த கராஜில் தான் காட்டுறாங்க. வில்லியும் கென்சியும் பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த கென்சி என்ன சொல்லுவாங்க, அந்த வார்டனோட கம்ப்யூட்டரில் நோண்டி பார்த்தப்போ ஒரு என்கிரிப்டட் ஃபைல் இருந்தது, அந்த ஃபைலை பார்க்கும்போது ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு வேண்டியது என் பொண்ணோட ஹார்ட் தேவை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சைடு வேலை பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் அந்த கராஜ்குள்ளே யாரும் எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. உடனே நம்ம ஹீரோயின் அந்த சைடு போயிட்டு கதவை திறந்து பார்த்தா கரெக்டாக சார்ல்ஸாக வந்திருப்பாங்க. சார்ல்ஸை பார்த்தோன்னா உள்ளே இழுத்து போட்டு நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரீசெண்டாக ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கேன், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், பார்த்தா இங்கே எல்லாருமே சேர்ந்து திருத்தனமாக ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக சத்தம் போட்டப்போ நாங்கள் என்னென்னு பண்ணிட்டு போகிறோம், உனக்கு என்ன வந்துச்சு, இந்த இடத்த விட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சைடில் தான் அனுப்பும் போது இந்த ப்ரிசனில் போயிட்டு உன் புருஷனோட ஹார்ட்டை போயிட்டு எடுத்துகிட்டு வர போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் புட்டுநட்டை பூரா அப்படியே உடச்சிடறான். ப்ரிசனில் போயிட்டு நாங்கள் அந்த ஹார்ட்டோட டிஷ்யூ எடுக்கிறதுல எந்த தப்பு இருக்குது, ஸோ என் பொண்ணை நான் காப்பாற்றுறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் அங்கேயே ஹெய்லியும் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எப்படியும் டாக்டர் தேவைப்படுறாங்க, நீங்கள் வேணா எங்கள் கூட சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை இது தப்பாக முடிஞ்சால் என்ன பண்ணுவேன், உன்னோட பொண்ணோட நிலைமை என்ன ஆகும் நீ கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வேற வழி இல்லை, இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதே மாதிரி நான் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் போயிடுவான். அப்படியே அந்த சார்ஜ் அந்த இடத்த விட்டே போனோன்னே அவன் கண்டிப்பாக உன்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெய்லியும் கென்சியும் ஏற்றி விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. வில்லி அவங்க பொண்ணை பார்க்கறதுக்கானே வந்திருக்க சமயத்தில் சார்ல்ஸும் வந்துட்டு உனக்கு லீவ் விட்டால் வேறு வழியும் இல்லை, லீவ் தான் ஒரே சான்ஸு, எனக்கு ஒரு ஆள் தெரியும், ஸோ அவர்கிட்ட போய் நீ காண்டாக்ட் பண்ணி போகிற, அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டே கொடுப்பாங்க. என்னோட ரெப்புடேஷன் கெட்டக்கூடாது, நான் இதை கொடுத்தான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போகும்போது பை சான்ஸ் ஏதாவது மிராக்கிள் நடந்ததுன்னா நான் கண்டிப்பாக உன் பொண்ணுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போகிறாங்க. அப்படியே ஃப்ரெண்ட் தான் காட்டுறாங்க. அந்த பிரிசன் கார்டுக்கும் ஃப்ரெண்டுக்கும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிரும் போல இருக்கு. அப்போ கரெக்டாக ஃபோனில் ஒரு மெசேஜ் வரும். அதை ரீட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அந்த ஃபோனில் உள்ள மெசேஜில் ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்கோம். அதை பார்த்த உடனே பேர் என்ன ஃப்ரெண்டா, இல்லை அது என்னோட நிக் நேம் அப்படின்னு சொன்ன உடனே ஏதாவது ஜேர்னலிஸ்டா அண்டர் கவரில் வந்திருக்கே அப்படி சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போகும்போது நான் அவனை ஒன்றுமே செய்யலை, அந்த பிரிசன் வார்டன் தான் எல்லாரையும் தூண்டி விட்டு அவனை அழிக்க வச்சிருக்கான், என்னால் அந்த சைடு ஒன்றுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் அவர் சொல்லி விட்டுருவான். எனக்கு வேலை கிடைக்குது, நான் இந்த இடத்த விட்டே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஃப்ரெண்டு போகும்போது அப்படியே அந்த சீனை கட் பண்ணி வில்லியும் ஹெய்லியும் தான் காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு கறி கடைக்கு வந்திருக்காங்க. இந்த அட்ரஸ் தான் உனக்கு கண்டிப்பாக தெரியுமா, இவரை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கிற சமயத்தில் ஹெய்லி உன்னைவே நம்பிட்டேன், இதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஆள் வராரு. ஸோ கையில் ஒரு கறியை வச்சுட்டு அந்த கறியை வெட்டிட்டு இருக்க சமயத்தில் சேம் ப்ரொஃபஷன் ஆனால் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறியை விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ உங்களோட லைசன்ஸ் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி ஹெய்லி கேட்கும்போது நான் அனஸ்தட்டிக்கு ரொம்பவே அடிக்ஷனாக இருந்தேன். ஸோ ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அந்த பேஷண்ட்க்கு ஆப்ரேஷன் பண்ண அந்த பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க, அவங்க என் மேலே கேஸை போட்டாங்க, என்னோட லைசன்ஸையும் வாங்கிட்டாங்க, ஸோ இப்போதைக்கு நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லும்போது நம்ம லீவோட நிலைமையும் கேட்குறாங்க. அவங்க இறந்துட்டாங்க, உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஹார்ட்டில் உள்ள டிஷ்யூ மட்டும் தான் இருக்கணும், உள்ளேருந்து எடுக்கணும், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ சொல்கிற மாதிரி அவ்வளோலாம் ஈஸி இல்லை, இதில் கொஞ்சம் தப்பு பண்ணால் கூட நம்ம உயிரே போக சான்ஸ் இருக்குது, ஸோ இதில் ரிஸ்க் எடுக்கவே முடியாது, நீ சொல்கிற மாதிரிலாம் ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாபுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆரம்பத்தில் 25,000 வேணும்,
வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் $50,000 வேணும். ஸோ உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிடுறாங்க. டெய்லி அவங்கள ஓரமாக கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னோட லைஃபுக்கு வேணாமா, எல்லாத்தையும் இவன்ட்டே கொடுத்துட்டேன்னா நீ எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பார்த்துக்கிறேன், என் பொண்ணுக்காக எதனாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் $25,000 வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. சரி போகிறது தான் போகிறீங்க, நீங்கள் மீட் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்த விட்டு போகணும், தயவு செஞ்சு எங்களை ஆள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெய்லி அவங்க ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடறாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணி ஃப்ரெண்ட் அதை காட்டுறாங்க. அவங்க அந்த ஷாவி யூஸ் பண்ணி லேவை பார்க்கறதுக்கான வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன அவங்களோட ரிலேட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க டாக்டர் கேட்கும்போது இவர் யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய டாக்டர்ஸ் வராங்க, ஸோ இவரோட லைஃப் சப்போர்ட்டிங் சிஸ்டத்தை பூரா எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணனா அவள் ஃபோன் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு போயிடலாம். வெளியில் போயிட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறா, பட் யாருமே எடுக்க மாதிரி தெரில. அப்படின்னு வில்லியும் ஹெய்லியும் தான் காட்டுறாங்க. அவங்க ஏதோ காரை ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் இந்த ஃபோன் வேறு அடிச்சிட்டு இருக்கு. ஸோ யாருமே கண்டுக்கிட மாட்டேங்காங்க. அப்போ வில்லி என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணுகிட்ட நான் எப்படி அவங்க அப்பா பற்றி என்ன பற்றி நான் சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியல, அவள் மட்டும் எங்களோட பேக்ரவுண்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டானா அவள் என்ன நினைப்பான்னு எனக்கு தெரியல அப்படியே சொல்லிட்டு அந்த ஹெய்லிட்ட பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ஹெய்லி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அப்பா அப்பாவாகவே இருக்கட்டும், நீயாவே இரு, ஸோ எதுக்காக நீங்கள் பண்ண ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் சொல்லணும். ஹெய்லி என்னென்ன நம்ம சொல்லி நம்ம ஹீரோனோட மனசை தீர்த்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் ரொம்பவே உடஞ்சி பேசுகிறாங்க. லேவ் மட்டும் தான் எனக்கு ஒரே சொந்தமாக இருந்தா, லேவோட இடத்துல தான் உன்னையே வச்சு பார்க்குறேன், உன்னை விட்டால் எனக்கு எந்த சொந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உடஞ்சி பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ கரெக்டாக ஃபோனும் வருது. நம்ம ஹீரோயின் எடுத்து பேசினா பெண் வந்து எல்லா நிலமையும் எடுத்து சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஹெய்லி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம நாளைக்கு மிஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சீனை கட் பண்ணி ஹெய்லி ஒரு பாக்ஸை வந்து அந்த ட்ரக்குக்குள்ளே ஏற்றுறாங்க. கூடவே அந்த கறி வெட்டுறவரும் இருக்காரு. நம்ம ஹீரோயின் போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்பட வேண்டிய எல்லா பொருளையும் உள்ளே வச்சுட்டு பில்லியும் அந்த சர்ஜனும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து அந்த ட்ரக்கு பரப்படுறது அப்படியே ஃப்ளின்னை தான் காட்டுறாங்க. அவங்க பிரிசனுக்கு வந்துட்டாங்க. ஸோ செக்யூரிட்டி செக்அப்லாம் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் அந்த பிரிசன் கார்டு வந்து அவளை கண்டுக்கிட கூட மாட்டான். ஸோ அந்த இடத்த விட்டு அவள் போகும்போது அப்படியே கெஞ்சி எதாவது காட்டுறாங்க. அவள் லேப்டாப்லாம் வச்சு ரெடியாக இருக்கா அந்த பிரிசனுக்கு வெளியிலேயே. அப்படியே அந்த கறி வெட்டுறவரையும் நம்ம ஹீரோயின் என்ன காட்டுறாங்க. அந்த பெட்டிக்குள்ள உட்காந்துருக்கிற சமயத்தில் அந்த கறி வெட்டுறவர் என்ன பண்ணுவார்னா கையோட ஒரு பாம்பே எடுத்துட்டு வந்திருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் பாம்பு கொண்டு வரக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கல, நீங்கள் அதையும் மீறி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்கேஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது இன்கேஸ் இங்கே வச்சு ஏதாவது வெடிச்சிட்டுனா தூரத்துக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் உட்காந்துருக்காங்க. அப்படியே அந்த ட்ரக் வந்து பிரிசன் வாசல் முன்னாடி வந்து நிற்குது. வெளியில் இருக்கிற பிரிசன் கார்டும் என்ன எப்போ வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் லீவ் போட்டாரு, ஸோ நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது சரி உங்கள் ஐடி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க ஐடி கொடுக்குறாங்க. ஸோ செக் பண்ணிட்டு அந்த ஃபோன் பண்ணி கேட்கும்போது அங்கே கென்சி தான் பேசுகிறா. ஓகே நாங்கள் இந்த மாதிரி இந்த ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், ஸோ உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீங்கள் ஒரு புது ஆளை வந்து இந்த பிரிசன் கார்டு பிரிக்கீங்க, அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ பேர் வந்து ஃபெமிலியர் மாதிரி தான் இருக்குது, அவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள அலோவ் பண்ணிடுறாங்க. இந்த வண்டியை போயிட்டு லோடு இறக்குற இடத்துல போய் நிப்பாட்டுங்க, நான் அதுக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை அனுப்பி விட்றாங்க. அந்த வண்டியை லோடு இறக்குற இடத்துல போய் நிற்குது. அந்த கார்டு வந்து வெரிஃபிகேஷன் சிக்னேச்சரும் வாங்கி வச்சுக்கிறாரு. அந்த பெட்டியை இறக்கும் போது ஹெய்லிக்கு திக்குன்னு இருக்கு, ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்டி அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்சுட்டு அந்த கதவு பூட்டிட்டு வரும்போது எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. உங்களுக்கு தேவைப்படுற எல்லா பேக்ஸையும் எடுத்துகிட்டு வந்துட்டு லீவ் இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய இன்ஜின்ஸாக இருக்குது. அதை தாண்டி போகும்போது யாரோ பின்னாடி இருந்து வர மாதிரி இருக்குது. டக்குன்னு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா ஃபிலின் தான் வந்திருப்பா. அவள் கீயை யூஸ் பண்ணி லீவ் இருக்க இடத்த நோக்கி அவங்க 3 பேர் போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு சர்ஜன் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து லீவோட ரூமுக்கு போகிறாங்க. ஸோ நாங்கள் தான் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்த டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட சொல்லும் போது நீங்கள் ஏர்லியாகவே வந்துட்டீங்க, நீங்கள் கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கணும்ல, வார்டன் எங்க அவரோட முன்னிலையில் தான் எல்லாமே நடக்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே எங்களால் டிலே பண்ண முடியாது, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஹே வெயிட் பண்ணுங்க, நான் வார்டன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. பட் லைனே போக மாட்டேங்குது, ஸோ நான் போய் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் எதுவுமே பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த டாக்டர் வெளியே போன உடனே அந்த சர்ஜரி வெப்பன்ஸை பூரா எடுத்து வெளியில் வைக்கிறாங்க. அப்படியே வெளியில் இருக்கிற அந்த ட்ரக்கை பார்த்தா அந்த கார்டு என்ன பண்ணுறாங்கன்னா டிரைவர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிசனர்கிட்ட கேட்கும் போது அவங்க மென்ஸ் டாய்லெட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கை காமிச்சிடுறாங்க. அப்படியே உள்ள தட்டி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹெய்லி வெளியில் வராங்க. ஸோ சீக்கிரமாக வாங்க, டைமுக்குள்ளே அந்த காரை எடுத்துகிட்டு போகணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை எடுத்துகிட்டு அவங்க போகிறதுக்கு ரெடியாக வராங்க. அப்படியே வெளியே சர்ஜன் தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கழுத்தில் ஒரு ஊசி மாதிரி சொருகி ஒரு டியூபை அப்படியே உள்ளே கொண்டு போகிறாங்க. அப்படியே வார்டனை கூட போனால் அந்த டாக்டரை தான் காட்டுறாங்க. ஸ்டேட்ஸ் அந்த டாக்டர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது வார்டனும் அவங்க கையோட ஒரிஜினல் டாக்டரையும் கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க. ஸோ டாக்டர் வந்து இங்கே இருக்காங்க, நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு சொன்ன உடனே வார்டனுக்கும் அப்போ தான் பொறுத்துட்டுது. ஸோ 2 பேரும் அந்த சைடு ஓடிட்டு இருக்கப்போ நம்ம ஃப்ளின்னை பார்க்கறதுக்கு பிரிசன் கார்டு வந்திருப்பாரு. வார்டனு எல்லாத்தையுமே அலர்ட் பண்ணுறாங்க. வாக்கி டாக்கியில் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம ஃப்ளின்னு இங்கே இருந்தால் அவங்கள வார்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த சைடாக்கில் ஓட அந்த பிரிசன் கார்டை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினும் அந்த டாக்டர் ரொம்பவே பயந்துடுறாங்க. நின்று ஓடி வந்து இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஸோ நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சர்ஜரியை கொஞ்சம் வேகப்படுத்தணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லும் போது இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டே வெளியே எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க.
முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெய்லிகிட்ட தான் கேட்குறாங்க. ஹெய்லியும் ஆபத்துக்கு பாவம் இல்லை, சீக்கிரமா முடிங்க அப்படியே அந்த சர்ஜன் வந்து காமிக்கிறாங்க. அந்த ரெஞ்சு கீரி அப்படியே ஹார்ட்டை வெளியே எடுக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த லேவோட உயிர் போகுது. அந்த ஹார்ட் எடுத்து ஒரு சேஃபாக ஒரு பாக்ஸில் வைக்கிறாங்க. அதில் ஹை ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டு நிரப்பி அப்படியே ஒரு சேஃபாக எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ செகண்ட் ஹீரோ என்ன சொல்வார்னா, நீங்கள் சீக்கிரமாக இந்த இடத்த விட்டே போங்க, நான் இதுமாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக வைக்கிறாங்க. அந்த சமயம் தான் கரெக்டாக அந்த வார்டனும் வராங்க, மற்ற டாக்டர்ஸும் வராங்க. இவன் இருக்கிற நிலைமை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கரெக்டாக அந்த வார்டனும் செகண்ட் ஹீரோவை பார்த்துட்டு என்ன மச நிற்கிற, சீக்கிரமாக எல்லாத்தையும் வார்ன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த சைட்லேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே அந்த வார்டன் பார்த்தா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குல்ல, அந்த ரூமில் போயிட்டு அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே லைப்ரரியனும் இன்வால்வ் இருக்கிறத பார்த்த உடனே இது உன்னோட வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு சூட்டு கன்னு அதெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகுறாங்க. அதே மாதிரி வெளியில் ட்ரக் டிரைவர் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோட்ட இன்ஃபார்ம் பண்ணி ட்ரக் டிரைவரை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அந்த பிரிசனையே வந்து மூட சொல்லிடுறாங்க. ஸோ எல்லா கதவும் மூடிட்டு இருக்கு. ஆட்கள் எல்லாருமே தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. கடைசி நிமிஷத்தில் அந்த டோர் மூடும் போது எப்படியோ எஸ்கேப் ஆகி போயிடறாங்க. அதாவது வந்து வெளியே பார்த்தா நிறைய பிரிசனர்ஸாக இருக்காங்க. அங்கே கூடவே நிறைய காட்ஸ் இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயினும் அந்த ஃபிலினும் மாட்டிக்கிறாங்க. ஸோ போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் கையில் ஒரு கிரெனேட் மாதிரி வச்சிருப்பாரு. ஸோ அதை அப்படியே தூக்கி போடுறாரு. அது டம்மி கிரானைட் போல இருக்கு. ஸோ வெடிக்கவே இல்லை. இந்த டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்திக்கிட்டு அவங்க 3 பேருமே தப்பிச்சு போயிடுறாங்க. அப்படியே அவங்க இன்ஜின்லாம் இருக்கிற இடத்துக்கு நோக்கி வரும்போது கரெக்டாக அந்த வார்டனும் கையில் துப்பாக்கி வச்சுட்டு வந்துடுறான். நீங்கள் இங்கேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது, எல்லாத்தையுமே இங்கே வச்சுட்டு கையை கட்டிட்டு நில்லுங்க அப்படியே சொல்லும் போது என்னோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஒன்றும் கூட எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள தடுத்து நிறுத்தும் போது என்ன நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போகும்போது புருஷனை தப்பு பண்ணி தானே உள்ளே வந்திருக்கான், அவன் பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சிட்டான், பொண்ணு இதை மாதிரி தான் வரப்போறா பாரு அப்படின்னு சொல்லும் போது அதனால தான் என்னமோ அவள் பண்ண போகிற தப்புக்கு முன்னாடி அவளை தண்டிச்சிட்டாங்க. ஹீரோயினும் அந்த பென்ட்ரைவை காமிச்சு நீ நம்ம சொல்கிறதெல்லாம் பழிக்கவே செய்யாது, உன்னோட எவிடன்ஸ் ஃபுல்லாமே ஏன்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ணுறதுக்கு அப்படியே கன்னை எய்ம் பண்ணுறாங்க. அப்படியே அந்த ஷூட் பண்ண குண்டை வந்து நம்ம ஹெய்லி வாங்கிக்கிறாங்க. அப்படியே ஹெய்லி அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகிவில இந்த பென்ட்ரைவை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் கொடுத்துருப்பாரு. ஸோ எதுக்கு நீ கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரும்போது நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிடுவாங்க. இதனால கோவப்பட்ட ஃபிலின் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வார்டனை அட்டாக் பண்ணி கீழே உள்ள வச்சிடறான். இதனால கையில் இருக்கிற துப்பாக்கியை தவற விட்டுருவாரு. ஸோ காலில் இன்னொரு துப்பாக்கி வச்சிருப்பாங்க, அதை வச்சு ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ புல்லட் ப்ரூஃப் ஷூட் போட்டிருப்பாரு போல இருக்கு. ஸோ அங்கேருந்து எழுந்துச்சு கண்ணை ஏம் பண்ணி அந்த வார்டனை ஷூட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினும் அவள் இருக்கிற நிலைமை பார்த்துட்டு கென்சிக்கு ஃபோன் பண்ணி கரெக்டாக வேன் எடுத்துட்டு வா அப்படியே சொல்லிடுறாங்க. நம்ம கென்சியும் வேன் எடுத்துட்டு அந்த பிரிசனுக்குள்ளே வந்துடுறாங்க. 1 ஹவருக்குள்ளே கொண்டு போலாட்டி இவரோட உயிர் போயிடும் அப்படியே சொன்ன உடனே அவளை கடகடன்னு எல்லாரும் சேர்ந்து அந்த வேனுக்குள்ளே ஏற்றுறாங்க. அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டே போகணுன்னு ஹெய்லி இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் உடனே டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சீக்கிரமாக ரெடி ஆகுங்க அப்படியே சொல்லிடுறாங்க. அப்படியே அந்த வேனில் ஹெய்லி எதாவது காட்டுறாங்க. அப்படியே மூச்சு திணறி அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே கதறி அழுதுட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பொண்ணுக்கு எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ஜரி முடிஞ்சிச்சு. ஹீரோயினோட பொண்ணு எந்த சொன்ன கென்சியோ ஃபிளின்னையும் பார்த்தோன்னே இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க தான் நம்மளோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே நம்ம ஹீரோவும் வராரு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக மாறுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு கென்சியோ ஃபிளின்னும் பார்க்க வராங்க. ஓகே போரிங்கான மதர் லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டு விசாரிச்சுக்கிறாங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஹீரோனோட பொண்ணு வெளியில் வராங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கா அப்படியே சொல்லிட்டு அவங்க இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம ஹீரோனோட வீட்டில் இருந்து நம்ம ஹீரோ வராரு. என்ன பாட்டி உஷாராயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கிற சமயத்தில் ஒன்று தான் அவரை பற்றி யோசிக்க சொன்னா. ஸோ லைஃபை மூவ் ஆன் பண்ணி போகணும்ல அப்படியே சொல்லிட்டு அவங்க எல்லாரும் தண்ணி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்படியே இந்த லைவோட பிக்சரை காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. ஸோ அந்த படம் எப்படி இருந்தது, நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஆல்ரெடி ஸ்டீலிங் ரேடன்ஸில் அப்படிங்கிற ஒரு படம் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.